நான் சொல்லல, அவர் எப்பவும் இப்படித்தான். ஆபீஸ் நேரத்துல கூட என்ன அப்பப்ப நினைச்சுக்குவாருன்னு நான் முதலே சொல்லியிருந்தேன்ல, எனக்கு விக்கல் வந்ததுன்னு. அவர் தான் என்ன நினைச்சிருக்காரு. அதான் கரெக்டா வந்துட்டாரு. வாங்க. என்னங்க முகலாம் இவ்வளவு டென்ஷனா இருக்கு? ஐயோ, முத்து முத்தா வேர்த்திருக்க. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் பேசாம இருக்கீங்க? துபாயில அவங்க மாமா அண்ணன் பாப்பாவை பாக்கணும்னு வந்திருக்காரு. அண்ணன் அண்ணன். ஆமாங்க, பெரியம்மா பையன்தான். இருந்தாலும் ஒரே வயித்துல பிறந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே எங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பாசம். அதாவது ஒன்னாவே சாப்பிடுவோம், ஒன்னாவே விளையாடுவோம், ஒன்னாவே படுத்துக்குவீங்களா? சொல்லு. பாட்டி. மாப்பிள, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாப்பிள? என் தலையில இடி விழுந்த மாதிரியா இருக்கு மாப்பிள. மதன், என்னங்க இது? இடி கொஞ்சம் லேட்டா விழுந்தது. மாப்பிள. மாப்பிளை இல்ல, பரதேசி. பரதேசியா? அப்படித்தானே கிட்ட போன்ல பேசினேன். போன்ல பேசுறது நீங்க தானா? பாட்டி, என்ன சொல்றீங்க? பரதேசி போன்ல பேசுனது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இன்னும் எதுக்கு நடிக்கிற? நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேனா? குழந்தை மாதிரி இருந்தீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? தெய்வமே! இது வரைக்கும் இருட்டு ஒண்ணுதான் உலகம்னு ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வந்து படுத்து கிடந்தேன். ஆனா இப்போ அடிக்கிறதுக்காக உன்னை தொட்டா கூட அது அசிங்கம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு அம்மா தான் இருப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னொரு அம்மா மாதிரி என்ன பாத்துக்கிட்டு இருந்தா. அவளை ஒதுக்கி வச்சுட்டு எச்சலைய மேய வந்த பாரு. உண்மையிலேயே நான் பரதேசி தான். என் புத்திய பழைய செருப்படுத்தி அடிச்சுக்கணும்.